ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்கள். மாட்டிக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாட்டிக்கிட்ட விஷயம் பிரச்சனை கொஞ்சம் பிஜேபி வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. எப்படி நடைபெற்று முடிந்திருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மிக பெருமையான இடங்கள் பெற்று மீண்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் 3ஆம் முறையாக பாரத பிரதமராக வருவார் என்ற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு அதே அந்த எக்ஸிட் போர்டோட இது பார்த்தா வச்சுங்களேன், டிஎம்கே அதிக இடங்கள்லையும் பிஜேபி வந்து 3 இடங்கள் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த தேர்தல் இந்திய திருநாட்டை யார் ஆள வேண்டும் என்ற தேர்தல். யார் ஆள வேண்டும் என்ற இந்த தேர்தலில் இறுதியாக மிக பெருமையான இடங்களை பெற்று பாரதிய ஜனதாக்காக மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏடிஎம்கே ரொம்ப கம்மியாகும் சீட் அதிகளவு வெற்றி பெற மாட்டேன் சொல்லியிருக்காங்க. அவரையும் கேட்கணும். இப்போயும் நீங்கள் அதிமுகவில் ஒரு அடையாளமான ஆள், மிகப்பெரிய வெற்றி கூட்டணின்னு நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு பலன்கள் கிடைக்குமா அதில் பிஜேபி 3வது முறை ஆட்சி அமைக்கிற பட்சத்தில்? என்னை பொறுத்தவரையில் நான் என்றுமே பலன்களை எதிர்பார்த்து கட்சி வேலை செய்தவன் அல்ல. கட்சிக்கு விசுவாசமாக உழைப்பவன். இந்துத்துவ பற்றி அண்ணாமலை பேசியிருந்தாங்க. உங்களை பொறுத்தவரை இந்த ஒரு வார்த்தையில் வாங்க. என்னுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அமைச்சராக பார்த்துடலாம் உங்களை, மத்திய அமைச்சராக பார்த்துடலாம். அது இறைவன் கையில் இருக்கிறது. அதிமுக உரிமை மீட்பு குழு எப்படி சார் இருக்கு? என்ன கண்டிஷன்ல இருக்கு சார் உங்களுடைய அந்த அதிமுக உரிமை மீட்பு குழு? என்ன கண்டிஷன்ல இருக்கு? இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் நாட்டு நடப்புகளை, அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற ஒரே இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்பு குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளது. தேர்தல் இதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து அதிமுக 2ஆக இதாகும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியும் உள்ள என்ன நடக்குதுன்னு. உங்கள் ஸ்லீப்பர்ஸ்லாம் கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அதிமுக கட்சி 2ஆக இதாகும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதிமுக கட்சி 2ஆக பிரியும் மீண்டுமா செங்கோட்டை தலைமை. அவர் அந்த செங்கோட்டையனையும் கேட்கணும். எடப்பாடி எப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு? இப்போ இருக்கிற எடப்பாடி நீங்கள் நடக்கின்ற அரசியல் நடப்புகளை மிக துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யாரால் எப்படி இந்த கட்சி இந்த சின்னாமலமாக்கப்பட்டிருக்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்த பிறகு மக்களுக்கு தெரியும். Oh,